டிட்வா புயல் மழையால் விழுப்புரம் மாவட்ட மரக்காணத்தில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன. சுமார் 5000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கியதால் 2000 தொழிலாளர்கள் கடந்த 2 நாட்களாக வேலை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலிஃப்துல்லா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கலிஃப்துல்லா, விவரங்கள். வணக்கம் பரிதா. தமிழகத்தில் நடைபெறும் உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடி வேதாரண்யத்துக்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் 3வது இடம் பிடித்து உப்பு உற்பத்தியில் சிறந்து விலகி வருகிறது. இந்த நிலையில் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள உப்பளங்களில் இருந்து ஆண்டிற்கு 15 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல்வேறு வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த தகையில் சிறப்பு வாய்ந்த மரக்காணம் உப்பளங்களில் டிட்வா புயல் தாக்கத்தால் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளித்து வருகிறது. மேலும் வங்கக்கடலில் நிலவி வரும் டிட்வா புயல் காரணமாக மரக்காணம் மற்றும் அதன் சுற்றியுள்ள கடலோரம் உள்ள இடங்களில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் கடல் நீர் புகுந்து 5000 ஏக்கர் உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளித்து வருகிறது. இதனால் உப்பு உற்பத்தி செய்யும் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே உப்பு உற்பத்தி செய்யும் மழை போல் குவிந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மழை நீர் கரைந்து விடாமல் தடுக்கும் பொருட்டு தார்ப்பாய்கள் கொண்டு மூடி மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக உப்பளங்கள் நீரில் மூழ்கியது. மேலும் 2000க்கும் மேற்பட்ட உப்பு தொழிலாளர்கள் கடந்த 2 நாட்களாக வேலையிலிருந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.